இலங்கையை பந்தாடிய ஜிம்பாப்வே குரூப் பியில் முதலிடம். ஆசியை வீழ்த்தியது, இலக்கில்லை. ஐசிசி T20 உலகக்கோப்பை 2026 போட்டியில் இலங்கையை வீழ்த்தி ஜிம்பாப்வே அபார வெற்றியை பெற்றுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இப்போட்டியில் 179 ரன்கள் இலக்கை 19.3 ஓவர்களில் எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே த்ரில் வெற்றியை பெற்றது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய நிலையில் தற்போது இலங்கையையும் வென்றுள்ளது. ஜிம்பாப்வே அணியின் வெற்றியில் பிரையன் பென்னட் 48 பந்துகளில் 63 ரன்களும், சிக்கந்தர் ரசா 26 பந்துகளில் 45 ரன்களும் குவித்து முக்கிய பங்காற்றினர். இருவரும் இணைந்து 69 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை அமைத்தனர். போட்டியின் இறுதிக்கட்டத்தில் டோனி முனியோங்கா மற்றும் பென்னட் ஆகியோர் அதிரடியாக ரன்களை குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றினர். போட்டியில் முதலில் இலங்கை அணி பேட்டிங் செய்தது. பெத்தும் நிசங்கா சிறப்பான அரை சதம் அடித்தார். நாயக்கின் அதிரடியான 25 பந்துகளில் 44 ரன்கள் விளாசினார். இதனால் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. ஜிம்பாப்வேயை பொறுத்தவரை கேம் கிரீமர் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பிராட் மற்றும் முசரபானி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் சற்று அதிக ரன்களை விட்டுக் கொடுத்தனர். இது ஜிம்பாப்வே அணிக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இப்போட்டி தொடரில் லீக் சுற்றில் தோல்வியின்றி முதலிடத்தை பிடித்தனர். இப்போட்டியின் ஆட்டநாயகனாக 26 பந்துகளில் அதிரடியாக 45 ரன்கள் குவித்த சிக்கந்தர் ரசா தேர்வு செய்யப்பட்டார். தற்போது பலமான ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8 இந்தியாவை சென்னையில் எதிர்கொள்கிறது.